பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது தாவீதினுடைய நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இடுக்கமான ஒரு நிலை, இருதயம் உடைந்து போய் காணப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அமலேக்கியர்கள் தங்களுடைய வேலையாட்கள், தங்களுடைய குமாரத்திகள், மனைவிமார்கள், உடைமைகள் மற்றும் ஆடு மாடுகள் இவைகளை கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டனர். இந்த சூழ்நிலையிலே மக்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஒரு விதத்தில் தேவனை நோக்கி தாவீது தேவனை நோக்கி அவன் ஒரு வேண்டுதலை செய்கிறான். என்ன என்றால், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று அவன் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை வேண்டுதல் செய்கிறான். தேவன் அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ போ, நீ அதை பிடித்துக் கொள்வாய், நீ அதை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அவனிடத்திலே தேவன் பேசுகிறார். இது ஒரு விதமான இழப்புகள் என்று நாம் நினைத்தாலும் சிலருக்கு இதை போன்ற அநேக சூழ்நிலைகள் நம்பியவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். நான் சொல்லுகிறது நம்பியவர்கள் என்று சொன்னால் எல்லாரையும் குறிக்கும். நம்முடைய தாயோ தகப்பனோ அல்லது நம்முடைய உறவுகளோ இரத்த சொந்தங்களோ பந்தங்களோ, இப்படிப்பட்ட சூழல் உள்ள நபர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நமக்கு விரோதமான செயல்களை செய்து அவர்கள் நம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். இங்கே பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அமலேக்கியர்கள் தாவீது அவனுடைய உடைமைகள், அதாவது அவனுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் மற்றும் வேலையாட்கள், அந்த பட்டணத்தில் இருந்த அனைத்தையும் சூறையடித்து கொண்டு எல்லாவற்றையும், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அபகரித்து கொண்டு போகிறார்கள். அவன் அங்கே வந்து காண்கிற அந்த சூழ்நிலை எல்லாம் மனுஷர்களுடைய இருதயத்தை அப்படியே திருப்புகிறது. சிலர் நம்மை வாழ்த்துவார்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மை நாம் கொடுத்து கொண்டே அவர்களுக்கு செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்மை மேன்மையாக பேசுவார்கள் அல்லது நம்மை வாழ்த்துவார்கள். ஒரு சில காலகட்டங்களிலே அதே வாய்கள் நமக்கு விரோதமாக காணப்படுகிறதை இந்த வாக்கியங்களின் மூலியமாக நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீதோடு கூட இருந்ததான நபர்கள், அவருடைய உடைமைகளும் கடந்து போனது, அவருடைய பிள்ளைகள் மனைவிமார்களெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள் என்பதை கேள்விப்பட்டு எல்லோரும் ஒரே நிலையில் இருந்திருக்கிறார்கள் யுத்த களத்திலே. ஆனால் எல்லோரும் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். எல்லோரும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கல்லெறிய எண்ணம் கொண்டு இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவனிடத்தில் இடைப்பட்டு, நீ கடந்து போவாய், நீ சகல பற்றியும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று தேவ ஆலோசனையை அவன் பெற்று தேவ வழிநடத்துதலின்படி அவன் கடந்து போனபடியினால் அங்கே அமலேக்கியர்கள் கொள்ளையிடு கொண்டு செல்லப்பட்ட அனைத்தையும் அவர்களையும் முறியடித்து அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் அவன் மீட்டு கொண்டு வருகிறான். அங்கே தாவீது சொல்லுகிறான், தாவீதினுடைய இருதயம் கிளேசப்பட்டதாம், அவன் மிகவும் நெருக்கப்பட்டானாம், அழுதானாம், புலம்பினானாம். நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் நம்மை அறியாமல் ஏற்படுகிற நிலைகளிலே நம்முடைய இருதயம் எவ்வளவாய் சோர்ந்து போகிறது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான இழப்புகள் கடந்து வந்தது நிமித்தம் எத்தனையாய் நீங்கள் உங்கள் இருதயத்திலே, உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரும் இருதயம் மிகவும் நொறுக்கப்பட்டதுமாய் காணப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் நீங்கள் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொண்ட காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார்.
உங்களுக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் அவன் ஆயிரமாய் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உதவி செய்தார் என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்கிறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இழந்து போனவைகளை நீங்கள் பலாயிரம் மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர, மக்கள் எல்லாம் விரோதமாக எழும்பி அவர்களுக்கு கிரியைகளை செய்தாலும் நீர் ஆண்டவரே அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளின் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபை நாள் முடிசூட்டி வழி நடத்துவீராக கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.